சமீபத்துல தேமுதிக திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு. அதுக்கு மறுநாளே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுமே பாத்தீங்கன்னா ஆட்சியை பாராட்டியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்காரு, மீண்டும் திமுக ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் இன்றைக்கு இணைவார்னு எதிர்பார்த்தாங்க, இன்றைக்கு இணையல. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா, ஓபிஎஸ் அவர்கள் இணைய போறாரா அப்படிங்கிற கேள்விதான் எல்லோருக்கும் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு அதிமுக அந்த ஒரு முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் என்றது உறுதி செய்வதோடு இனிமேல்ட்டு அவருக்கு வந்து அதிமுகவில் வந்து எனக்கு வந்து அங்கம் இருக்கு, இல்லை அதிமுகவில் எனக்கு பங்கம் இருக்கு அப்படின்றது வந்துட்டு கோர்ட்டுக்கு முன்னாடியே போகும்போது கோர்ட் என்ன சொல்லணும்னா, இவர் நேரத்தை வீணடிக்கிறாரு, இன்னும் ஒரு சில வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு, நீங்க தான் அங்க போய் அறிவாலயத்தில் போய் சேர்ந்துட்டீங்க. கோர்ட் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கேட்கும். ஏங்க, அதிமுகன்றது ஒரு தனி கட்சி, நீங்க திமுகவோட சேர்ந்துட்டீங்க, பழகிட்டீங்க, நீங்க கூட்டணி வச்சாலும் சரி இல்ல தனியா ஒரு கட்சி நடத்தாலும் சரி, கோர்ட்ல போயிட்டு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்னா ஜட்ஜி ஒரு நிமிஷம் என்னது அப்படின்னு யதார்த்தத்தை பேசுறேன் நான். இல்லைங்க, திருப்பி மறுபடியும் ஓபிஎஸ் ஐயா வழக்குறீங்க சொல்லுவாங்க. இல்லைங்க, எதுக்கு உங்களுக்கு கட்சி வேணும் அதிமுக? இல்லைங்க, திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திருப்பி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிமுகல நான் வந்து உதவி பண்றேன் அப்படின்னா, இப்ப ஒண்ணு உங்களுக்கு வரலாறு தெரியலையா இல்ல எனக்கு வரலாறு தெரியலையான்னு மத்தவங்க பொது அறிவியல கேட்பாங்க. பொது புதியில அதிமுகவோட நோக்கம் என்பது திமுகவை வீழ்த்துவது. ஆனா ஐயா ஓபிஎஸ் இப்ப என்ன செய்யறாருன்னா, திமுக திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றாரு. அப்ப அதிமுக மேல இருக்கக்கூடிய அந்த கிளைம், உரிமை கூறல் இருக்கு இல்லையா, அதை வந்து இனிமேல் அவரு தார்மீக அடிப்படையில பேச முடியாது. சட்டத்தின் அடிப்படையில அவர் பேசினாலும் தொடர்ந்து போய் போட்ட மனுக்கள் எல்லாம் தோல்விதான் கிடைச்சது. அவருக்கு வெற்றி கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் அவரோட அரசியல் நுகர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் வந்து இப்போ அதிமுக கட்சியை நடத்தணும்னா, இப்ப கே.சி. பழனிசாமி இருக்கிறார் உதாரணத்துக்கு. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவரையும் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி விடுறாரு. ஆனா அவரு போயிட்டு தனியா கட்சி தொடங்குறதோ இல்ல கேஸ் போடுறதோ அதை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திமுகவோட புகழ். அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க என்னைக்குமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் புகழ் பாடுவோம், அம்மையார் ஜெயலலிதா பத்தி பேசுவோம், அதிமுக காரன் எங்களை அடையாளப்படுத்தி கொன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சசிகலா அவர்கள். கட்சியில இருந்து அவங்க நீக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு காலத்துல பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அப்புறம் அந்த பொதுச் செயலாளர் பதவியில இருந்து தூக்கிப்பட்டாச்சு, அவங்க நீக்கியாச்சு. ஆனா அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல இன்னமும் எம்ஜிஆர் புகைப்படமும் அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை வச்சுதான் பத்திரிகையாளரே சந்திக்கிறாங்க. அவங்க வந்து தன்னை வந்து அதிமுகவோட ஒரு நலன் விரும்பி, அதிமுகவோட ஒரு அனுதாபி அப்படிதான் அவங்க காட்டிக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் அதை செய்ய முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, திமுகல நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. அதோட ஒன்னாக அவர் வந்து இப்போ சேர வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டது. டெக்னிக்கலா பார்க்க ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் திருப்பி திமுக மூலமா கிடைக்குது. இவ்வளவு நாளா வந்து ஒரு அதிமுக மேல கிடைக்குது. ஒருவேளை திமுக ஆட்சி திருப்பி வருது அப்படின்னா, மேபி திமுக ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ஐயா ஓபிஎஸ் வந்து மேபி ஒரு அமைச்சர் ஆகலாம், இல்ல ஆளுநர் ஆகலாம், இல்ல ஒரு முன்னணி தலைவர் ஆகலாம். துணை முதல்வர் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. சபாநாயகர் ஆகலாம், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. திமுக இவரு போன உடனே டி.ஆர். பாலு, கே.என். நேரு போன்றவர்கள்லாம் சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த பெரிய முக்கிய பதவி கொடுக்க முடியாது. கேபினெட்ல வேணா முக்கியத்துவம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கேபினெட்ல முக்கிய அமைச்சர் இருந்தாரு முன்னாடி. இப்போ மற்ற தலைவர்கள்லாம் கூட, இப்ப ராஜகண்ணப்பன் கூட இங்க இருந்துட்டு போய் அங்க சேர்ந்தவர் தான். கேபினெட்ல ஒரு இலாக்கா இருக்கு. ஆனா ஒரு கட்சியோட குழு போடுறதுலயோ, கட்சியோட விவகாரங்கள் கூட்டணி பேசுவது இல்லையோ அப்படின்னும் பொழுது, திமுக கட்சி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, இந்த ஒரிஜினல் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களதான் மோஸ்ட்லி இந்த குழுல போடுவாங்க. அதாவது மாற்று கட்சி போவாதீங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஆர் ஆசா இருப்பாரு, டி.ஆர். பாலு இருப்பாரு, அதுக்கப்புறமா வந்து துரைமுருகன் இருப்பாரு, நேரு இருப்பாரு. அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க கனிமொழி, தங்கம் தென்னரசு, அது மாதிரி மாற்று கட்சியில இருந்து வந்தா பதவி இருக்கு. இந்த குழு உயர்மட்ட பதவி அப்படின்றதுல திமுகவோட கட்சிக்காரங்க தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது உண்மையா வரவேற்கிறது. அந்த இடமும் ஐயா ஓபிஎஸ்க்கு கிடைக்காது என்பது என்னோட புரிதல். அவர் சேர்றதுல ஏன் சார் காலதாமதம்? அவர் வந்து நேற்று பாராட்டினவர் போய் சேர்ந்திருக்கலாம். சேர்றதுக்கு எதனால வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கேட்ட ஒரு நெகோசியேஷன் வந்து இன்னும் இதாகலையா, முடிவாகலையா? இரண்டு விஷயங்கள். ஒண்ணு நெகோசியேஷன், இன்னொன்னு நோக்கம். நோக்கம் என்பது உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும். யாரு? ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கு நேர் எதிரி, கட்சிக்குள்ள இருந்து பிரிஞ்சு எதிரி, என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டாப்புல அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வந்து பாடம் கத்துக்கணும். இந்த ஓபிஎஸ் யாருன்றத, இந்த ஆண்டனி யாருன்றத அந்த பாசாபாய்க்கு காட்டணும்.
அப்படி. திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரையிலும், எப்பா உனக்கு புது எதிரிப்பா, எனக்கு பழைய எதிரிப்பா. எனக்கு எப்படிப்பா எதிரி? ஏன்னா அண்ணா திமுகனா எனக்கு எதிரி. திமுக வீழ்த்தணும்னு வந்த கட்சி அது. நாங்க 10 வருஷம் இப்ப சமீபமா ஆட்சி இல்லாம போனதுக்கு காரணம் அந்த கட்சி. எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தாரு. அதனால எங்க அப்பா பாதிக்கப்பட்டாரு. அதிமுக அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல நாங்க கட்சியில இல்லாம இருந்தோம். இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு பழைய பகை இருக்கு, பரம்பரை பகை இருக்குது. உங்களுக்கு புதுசா வந்த பகை. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். இதுதான் நம்ம நோக்கம். இப்படி இருக்கும்பொழுது நான் அப்படியே அதிமுகல சேர்ந்துட்டேன், திமுகல சேர்ந்துட்டேன்னா வாக்கு விகிதாச்சாரம் கிடைக்குமா? இல்ல தனியா ஒரு குழுவா இருந்து செயல்பட்டு பழனிசாமி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அதிமுக மேலும் பலவீனப்படுத்தி திமுக பலத்தோட இருக்கட்டும். அதிமுகவை நான் பலவீனப்படுத்துறதுக்கு நான் தனியா செயல்படணுமா? இல்ல உதயசூரியன்லயே போட்டு நான் செயல்படணுமா? இல்ல மாற்று ஒரு சின்னத்துல நின்று செயல்படணுமா? அப்படின்ற அந்த விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஓபிஎஸ்க்கு என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை அவரு நிக்கிறாரா தேர்தல்ல? இல்ல அவரோட மகனை தேர்தல்ல இறக்கி விட போறாரா? அவர் குடும்பத்துல இருந்து யாரனா? இதெல்லாம் பார்க்கணும். அநேகமா இன்னும் ஒரு 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 மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல கூட்டணி என்பது முடிவாகி விட்டது கிட்டத்தட்ட. இதற்கு பிறகு போய் ஐயா ஓபிஎஸ் போய் என்டிஏல சேர்றாரு, இல்ல பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாருன்னா அது அது அவர் மீதும் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ அவர் பண்ணிருக்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான். இப்ப திருப்பி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. அதனால அவரு ஓபிஎஸ் ஐயா கிட்டத்தட்ட திமுகவோட சேர்ந்துட்டாரு. திமுக கூட்டணியில போய் சேர போறாரா, இல்ல திமுக கட்சியிலே தன்னை இணைக்க போறாரான்றதா இப்ப கேள்விக்குறி. அது எப்படி போகுதுன்றத பார்க்கணும். இதற்கு மேல தமிழகத்துல வேற யாரும் எந்த கட்சியும் கிடையாது. நீங்க ஐயா ராமதாஸ் இருக்காரு, அவர் ஒரு கட்சி கிடையாது. அவர் தனியா ஒரு 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 குழுவாக தான் செயல்படுகிறார் இன்னைக்கு தேதியில. அது மாதிரி அம்மையார் சசிகலா இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு கட்சி கிடையாது. கட்சி நடத்துறாங்க அப்படின்னா அந்த கட்சி எல்லாமே ஒரு கட்சியில கூட்டணியில போச்சு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தாவேகாவுடன் பேசி கொண்டிருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியில போலாம் அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. அது ஒருவேளை நடைமுறைக்கு வந்துச்சுன்னா தான் அது எப்படி போகும் அப்படின்றத நம்ம பேசணும். ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவோட போகுதுன்னா காங்கிரஸ்க்கு வர சட்டமன்ற தேர்தல்ல பெரிய தோல்வி காத்து கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எதை வைத்து சொல்றாரு பத்திரிகையாளர்? ஜோசியம் சொல்றாரா, ஆர்வலர் சொல்றா? அப்படி கிடையாது. வாக்கு வங்கி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில கடந்த கால வரலாறை பார்த்துட்டு நான் சொல்றேன். சின்ன சின்ன கட்சிகள் கூட காங்கிரஸ் தாவேகா கூட போக தயங்கும் போது காங்கிரஸ் மாதிரி ஒரு இயக்கம் எப்படி சார் போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? பேச்சுவார்த்தை பண்ணிட்டு நெகோசியேட் பண்ணிட்டு திமுக அதே சீட்டு கேட்க தான் முயற்சி பண்றாங்க. தாவேகா கூட போயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கரெக்ட். இந்த தன்மையை தான் நான் ஒரு வாரம் முன்னாடி கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அடித்து சொல்லி கொண்டிருந்தேன் காங்கிரஸ் போகாதுன்னு. பட் ஆனா இப்ப ஏதோ ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது. அவங்க நடந்துக்கிற விஷயம், அவங்களோட அந்த அமைதி, அதுக்கப்புறமா எதுவும் சத்தம் எல்லாம் வரல. அதே நேரத்துல நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய கட்சி வருதுன்றாங்க. அதனால ஒரு சின்ன டவுட் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா போயிருவாங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை போனாங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில வந்திருக்கு. சமீபமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இணைந்த மக்கள் நீதி மையம் போன பாராளுமன்ற தேர்தல் அவங்களும் கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான பெரிய ஒரு மகா கூட்டணி ஆல்ரெடி அமைச்சு வச்சிருக்கிறார் முதல்வர். அதை வைத்து அவர் அரசியல் ரீதியாக சரி செய்ய முயற்சி செய்வார். காங்கிரஸ் போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் தேமுதிக உள்ள கொண்டு வராங்களா திமுக? கண்டிப்பா சேஃப்டி தேவை இல்லைங்களா? ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் நெருக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்துல அது ஒரு பர்ஸ்பெக்டிவ்க்கு சரி இருக்காது. ஒரு பெரிய கூட்டணி ஒன்று இருந்தால் தான் நமக்கு பலம் அப்படின்றது. அதாவது 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, திட்டங்கள் கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு மூலையில ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்தை தேமுதிக மாதிரி ஒரு கட்சி கூட இருந்தா இன்னும் கொஞ்சம் பலம்னு நினைச்சிருப்பாங்க. அந்த காரணத்தினால யாரும் பலவீனம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பண்றது இல்லை. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை என்னன்னா, அந்த கட்சிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்களுக்கு கூட்டணியில ஆள் கம்மி தான் இவங்களோட ஒப்பிடும்போது. இருந்தாலும் கூட இந்த கட்சிக்கு அதிகமான சீட்டு கொடுத்துடக்கூடாது, ஏலத்தை ஏத்தி விட்டுறக்கூடாது, அந்த ஏலத்தை நம்ம எடுத்துடக்கூடாது. கம்மியா வந்தா அதை வாங்கிக்கலாம், அந்த ஸ்டாரு, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தை. அது கூட காசுக்கு வந்தா அது வேண்டாம், நம்மளே களத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுல தான் அவங்க ரொம்ப நாளா இருந்திருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் இருந்தது அதிமுக இந்த டீலை முடிக்கிறது. அப்ப என்னன்னா அவங்க ஒரு நெகோசியேஷன்ல டிஎம்டிகே கேட்ட நெகோசியேஷனுக்கு அவங்க ஒத்து வரல. இவங்க சொன்னதுக்கு அவங்க ஒத்து வரல. ஒத்து வராத காரணத்தினாலதான் திமுக கிட்ட பேசும்போது திமுகவோட ஒத்து வருது. கன்சிடரேஷன் இஸ் ஹேப்பனிங் இந்த அக்ரிமெண்ட்ல. அதனால அவங்க டிஎம்கே கிட்ட போயிருக்காங்க. அப்ப அதிமுக டிஎம்டிகேக்கு நீங்க கேட்கறதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுங்க அப்படின்னு எதிர்கட்சியா இருக்குது. நாங்க வரமாட்டோம், ஆட்சிக்கு வரமாட்டோம்,
எங்களுக்கு பிரம்மாண்ட கூட்டணி இல்ல. அதெல்லாம் இருந்தாலும் இவ்வளவுதான். இதுக்கு ஓகேனா ரைட். இல்லன்னா நீங்க எங்க போறீங்களோ போங்க. அப்படின்ற அந்த நிலைப்பாடுனால தான் அது முடிஞ்சிருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஃபைனல் கால் எடுத்தது எடப்பாடி அவர்கள் தானே. எடப்பாடி அவர்கள் தான் தேமுதிக அவர்கள் கூட்டணி வேணாம், திமுக பக்கம் போகட்டும்னு முடிவு செய்யறாங்க. இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கும். கொஞ்சம் விலையை ஏத்தி விட்டு அந்த சைடு தள்ளி விட்டா அவங்க ஒரு 15 சீட்ல நிக்கிறாங்க, இல்ல 10 சீட்ல நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ரெட்டைலைக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். அப்படி கூட நினைச்சிருக்கலாம். இல்ல இப்போ என்ன பாயிண்ட் ஆஃப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, தேமுதிக திமுக கூட்டணி போனோம்னா அவங்களுக்கு வந்து சீட்டு உறுதி. ஒரு 6 சீட்டு கொடுத்தாலும் ஒரு 4 சீட்டாவது கன்ஃபார்மா ஜெயிக்கலாம். அதிமுக கூட்டணி போனோம்னா 10 சீட்டு கொடுத்தாலும் 10 சீட்டு ஜெயிக்க முடியுமா, ஒரு 5 சீட்டா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குரிய. அதனாலதான் வெற்றி கூட்டணியில போய் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிம்பம் உருவாயிடுச்சு இல்லையா? கரெக்ட். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நின்னாங்க போன முறை, ஏணி சின்னத்துல நின்னாங்க, 3 சட்டமன்ற தொகுதியில் நின்னாங்க. என்ன ஆச்சு? தோத்துதான் போனாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில 6 சீட்டு வாங்கினாங்க. எல்லாமே 6க்கு 6 ஜெயிச்சிட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம் வந்து தேமுக தேசிய முற்போக்கு திராவிட கழக சின்னத்தை விட கொஞ்சம் பாப்புலர் தாங்க டெல்டால எல்லாம். இது புதுசா வந்த கட்சி. இன்னமும் நாகப்பட்டினம், கீழ்வெள்ளூர், திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் பெல்ட் எல்லாம் போய் நீங்க கேட்டீங்கன்னா இன்னமும் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் கோட்டை தான். தஞ்சாவூர், ஒருத்தநாடெல்லாம் விவசாயிகள் கூலிகள் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கியும் இருக்கு, கட்சிக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த கட்சியே தோத்து போயிருக்கு. எப்போ திமுக ஆட்சிக்கு வர அந்த தேர்தலே தோக்குறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்க 8 சீட்டோ 10 சீட்டோ வாங்கினா நீங்க 8ம் 10ம் ஜெயிப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம்? டிஎம்டிகே அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சூரியன் எதிர்த்து நம்ம நிக்கிறதை விட முரசு எதிர்த்தோ இல்ல. ஏன்னா இன்னொன்னு அதுல சிக்கல் வேற ஒரு பிரச்சனை இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு என்ன சின்னம் கொடுக்க போகுது? ஏன்னா அவங்க அந்த எடுக்க வேண்டிய அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை எடுக்கல. இந்த குறைந்தபட்ச வாக்கு விகிதாச்சாரத்தையோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ இருக்கணும். சமயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு வந்து டார்ச் லைட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்கின வாக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில. அப்போ விகிதாச்சார அடிப்படையில அதே மாதிரி தாவேக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிக்குது, ஒரு பொது சின்னம் கேட்கறதுனால அவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. நாங்க 234 தொகுதியில வேட்பாளர் போட போறோம்னு. அப்போ அதுவும் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் வந்து முன்னாடி இருந்த சின்னத்தை அலோவ் பண்ணுதா இல்ல புதுசா எதனா சொல்லுவாங்களான்றத பார்க்கணும். இதெல்லாம் வைத்துதாங்க அரசியல். கூட்டணி போயிட்டதுனாலே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் அவர்களுடைய தாவேகா கூட்டம் வேலூர்ல விரைவில் நடக்க இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய மக்கள் சந்திப்பா தான் நிகழ்த்திருந்தார் விஜய். ஆனா வந்து வழக்கம் போல வந்து காவல்துறை தரப்புல இருந்து நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருக்காங்க. போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் கட்சி சார்பாகவும் சொல்லியிருக்காங்க, காவல்துறை சார்பாகவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இது வந்து திட்டமிட்டே எங்களை ஒடுக்குறாங்க தொடர்ச்சியா காவல்துறை அப்படிங்கிறதா தாவேகா தரப்பினர் வைக்கிற வாதம். உங்களோட பார்வை என்ன? வேலூர்ல 5000 பேர் பாருங்க. வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற வாணியம்பாடியில ஒரு 5000 பேரை பாருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆம்பூர்ல ஒரு 5000 பேரை பாருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர், அப்புறம் ஜோலார்பேட்டை, அப்படியே 5000 பேர் பார்த்துட்டா பொதுமக்கள் அதுல வரதானே போறாங்க. உங்க கெப்பாசிட்டி 5000 பேர் வச்சுக்கோங்க. 5000 பேருக்கு தான் உங்களால பாதுகாப்ப உத்தரவாதம் செய்யற ஒரு கட்சியா இருக்கிறீங்க. 50,000 பேர் எதுக்கு ஒரே இடத்துல பாட்டு ட்ரோன் ஷாட் போட்டு பறக்க விட்டு வைப்பு பண்ணணும், பாட்டு போடணும், டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் தானே பேச போறீங்க. 5000 பேரா ஒவ்வொரு மாவட்டமா பார்த்துட்டு போங்க. என்ன தப்பாகி போச்சு? கூட்டமும் குறையும். இந்த பிரச்சனை இருக்காதுல்ல. இப்ப ஜோலார்பேட்டைக்கு இன்னும் 10 நாள்ல விஜய் பேச போறாரு. அப்புறம் அரக்கோணத்துல இன்னொரு 8 நாள்ல பேச போறாரு. அதுக்கப்புறம் வேலூர்ல இப்ப வேலூர்ல பேசிட்டாரு. பக்கத்துல திருவண்ணாமலையில இன்னும் ஒரு 4 நாள்ல பேச போறாரு. அங்கதான் தங்கி இருக்க போறாரு, வேலூர்ல தான். அப்படின்னா கூட்டம் இந்த அளவுக்கு கூடாது. பர்மிஷன் டக்கு டக்குன்னு வாங்கலாமே. 5000 பேருக்கு நீங்க எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க? இப்ப பர்மிஷன் இப்ப ஆரம்பிச்சா கூட ஒவ்வொரு மாவட்டமா டக்கு டக்குன்னு பேசிட்டு போலாமே. ஏன்னா தொகுதியா இவர் பிரச்சாரம் பண்ற எண்ணம் அவருக்கு இல்ல. இவர் வேணும்ட்டே காவல்துறை மீது பழிய போட்டு கொண்டிருக்கிறார். அனுமதி தரலன்னு. அனுமதி தராமலையா ஈரோட்ல கூட்டம் பேசுனீங்க? அனுமதி தராமலா சேலத்துல கூட்டம் பேசுனீங்க? அனுமதி தராமலா திருச்சியில பேசுனீங்க? அனுமதி தராமலையா நாகப்பட்டினத்துல பேசுனீங்க? அனுமதி தராம தான் கரூர்ல சம்பவம் ஆச்சா? இல்ல அனுமதி தராம பாண்டிச்சேரியில பேசுனீங்களா? இவ்வளவு கூட்டம் பேசிருக்கிறீங்களா? இதெல்லாம் அனுமதி தராமல ஆச்சு? அனுமதி தராங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறதே கம்மியா கேக்குறீங்க. ஆனா இவ்வளவு கூட்டத்துக்கு கேட்ட மாதிரி நீங்க ஒரு பேச்ச சொல்றீங்க. கேட்கிற நேரம் என்ன சொல்றீங்க? காவல்துறை இந்த நேரத்துல கொடுத்துச்சுன்னா இன்னொரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொல்றீங்க. நீங்க கேட்கறதே மதிய நேரத்துல கேக்குறீங்க. அப்ப இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு நாங்க நிர்வாகிகளை சந்திக்கிறோம். நிர்வாகிகளை எதுக்குங்க சந்திக்கணும்? இப்படி ஒரு 5000 பேரை சேர்த்து நிர்வாகிகளை 500 பேரா சேர்த்தா 10 நாள்ல செஞ்சுட்டு போலாம்ல. மொத்த தமிழ்நாடு பூரா இருக்க நிர்வாகிகள் உங்களுக்கு என்ன 5 லட்சம் நிர்வாகிகள் உங்க கட்சியில ஒண்டி? எவ்வளவு நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க? எதுக்கு இதை மாத்தி மாத்தி பேசுறீங்க?
எல்லாருக்குமே பதவி இருக்கா அந்த 5000 பேர் வரவங்களுக்கு ஃபுல்லா? ஆனாப்பட்ட அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் 5000 சில்லறையோ என்னமோ. திமுகவும் அதே மாதிரிதான். அப்போ இவங்க வந்து மடைமாற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பை பத்தி கேட்டா ஸ்டாலின் சார் அவங்கள வர சொல்லுங்க, நாங்க பேசுறோம். கேள்வி நீங்க பேசுங்கன்றதான். அவர்னா பத்திரிகையாளரை சந்திக்காமலாம் முதலமைச்சர் ஆயிட்டாரு? இல்ல பத்திரிகையாளரை அவர் மேயரா சந்திக்கலையா? துணை முதல்வரா சந்திக்கலையா? கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரா சந்திக்கலையா? இல்ல கட்சியினுடைய தலைவரா சந்திக்கலையா? எந்த அதிகாரத்துல ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து இருந்ததாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் நடத்தாதது கிடையாது ஸ்டாலின் அவர்கள். அப்ப ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? இதை பாக்குற இளைய சமுதாயம் என்ன நினைப்பாங்க? ஓ, ஸ்டாலின் சார் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார் பொழுது, அப்படி அவங்களுக்கு தப்பான செய்தி. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் கூட தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு தவறான செய்தி. எம்ஜிஆர் பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்றதுக்கு இவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அவர் பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காருன்றதுக்கு அரசாங்கத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. பேசணும் ஒரு விஷயத்த. அப்புறம் ஜிபேல வந்து கட்சி ஜிபேல கூட்டணி சேர்க்கிறாரு. ஜிபேல எவ்வளவு பணம் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? கோடி கணக்கில் வாங்குறதா தகவல். உகாந்துன்னு டெய்லி 1 லட்சம் போட்டுருந்தீங்கன்னா எப்ப எத்தனை கோடியை போட்டு முடிக்கிறது? அது பேரே கருப்பு பணம். கருப்புல யாருக்கும் தெரியாம சூட் கேஸ்ல பெட்டியில கொடுக்கறதா கூட்டணிக்கு கொடுக்கறது. நான் யதார்த்தத்தை பேசுறேன். அது எப்படி ஜிபேல பண்ண முடியும்? எதையோ அரசியல் பண்ண ஸ்கூல் பசங்க எல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, டீ கடையில உட்காந்து, கிரவுண்ட்ல ஃபுட்பால் கிரவுண்ட்ல உட்காந்துன்னு, மச்சான் ஜிபேல பே பண்ணிட்டான் மச்சான் காசு, இவ்வளவு காசா எப்படா கோடிக்கணக்கான காசுல ஜிபேல பே பண்ணாங்கன்னா சொல்லும் போது ரைமிங் ஆனதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இவ்வளவுதான். நிறைய ஒரு கேள்வி சார். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 22 மாவட்டங்களுக்கு வந்து சுற்றுப்பயணமே போல, பிரச்சாரத்துக்கு போல அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். விரைவில் வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாவும் பிரச்சாரம் பண்ண போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா பாராளுமன்ற எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 40 தொகுதிகள் வரும். அதாவது 40 குழு வரும் பாண்டிச்சேரி சேர்த்து. ஒரு பார்லிமெண்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 6 சட்டமன்ற தொகுதி வரும். இப்ப 22 இடத்துக்கு போகல அப்படின்னா பாதி தமிழ்நாட்டுக்கு போல, பாதிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு இவர் போவே இல்லை. இதுல ஜனத்தொகை அதிகமா இருக்கக்கூடிய சென்னை, அப்புறமா மதுரை, திருச்சியில எல்லாம் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா போய் பார்க்கல, தொகுதியா. இப்போ ஜனங்களையும் ரீச் பண்ணல, ஜியோகிராஃபியையும் ரீச் பண்ணல. ஆனா வந்து எல்லா இடமும் கவர் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க. சட்டமன்ற தொகுதியா போய் அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்றத இதுல இருந்து புரியுது. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் அரசியல் சார்ந்த எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.